Morning to all, welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம், ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, நாங்கள் இந்த ஃபேக் ப்ராமிஸும் கொடுக்க வரல. நான் கொடுக்குறது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த லெவல்ஸ் வச்சு ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் நெவர் என்டர் இன் த ஆப்ஷன் பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ கிளியர் கட்டாக நேற்று நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இப்படி ஒன்று போகும், சைட்வேஸ் ஆகும். சப்போஸ் ஒரு லெவல் கொடுத்துருந்தேன் 700 கீழே பிரேக் ஆச்சுன்னா, ஐ மீன் 51 700 கீழே பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அங்கேருந்து டவுன்ஃபால் வரும், அப் டு மை பாக்ஸ் ஜோன் வரைக்கும் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டில் யாரெல்லாம் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இஃப் யூ ஆர் புக் த ப்ராஃபிட், சரி இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன்னு கமெண்ட் பண்ணி, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதில்ல. நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் வீடியோ போடுறத. நோ யூஸ். பிகாஸ் யார் ஒருத்தருக்கு உள்ளுக்குள்ளே அங்கே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஒரு குவாலிட்டி இல்லையோ நம்ம போட்டு ஒரு யூஸும் கிடையாது. த மோர் தேங்க்ஃபுல் த மோர் வீடியோ யூ வில் கெட். ஸோ நான் பார்க்குற கமெண்ட்ஸில் இஃப் ஆர் கெட்டிங் புக் ஆர் இஃப் ஆர் கெட்டிங் ப்ராஃபிட் நீங்கள் எதுவுமே போடுறதில்ல கமெண்ட்டில். சார் ஓகே, இட் இஸ் பெனிஃபிஷியராக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது, லெவல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா யார்கிட்ட உதவி கேட்டுட்டு ஒன்றுமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் நான் கேட்கவே இல்லையே. பட் ஒன் திங் யூ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் உள்ள வரைக்கும் வந்து ஃபுல்லாக இதில் இருக்க எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நத்திங் உங்களுக்கு வந்து எதுவுமே கொடுத்துட்டு போகாமல், ஒரு தேங்க்யூ கூட சொல்லாமல், ஒரு கிராட்டிடியூட் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் எதுக்காக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணணும்? நான் போஸ்ட் பண்ண போகிறதில்ல. திடீர்னு சடனாக ஒரு 5 நாள் ஸ்டாப் பண்ண போகிறேன் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும் த வேல்யூ ஆஃப் அ வீடியோ. பிகாஸ் உங்களுக்கு அந்த கிராட்டிடியூட் இல்லை. பி குட், டூ குட். எனக்கு இருக்க நாலேஜை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன், ரைட்? பட் யூ ஆர் நாட் ரெடி டு கமெண்ட் எனி திங். நோ இஷ்யூஸ். கமெண்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் ஷேர்ஸ் பண்ணுறதில்ல, ஹெல்ப் பண்ணுறதில்ல மற்றவங்களுக்கு. நம்ம மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. நம்மளால் 4 பேர் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே இல்லை. அந்த மாதிரி ஆட்டிடியூட் என்கிட்ட இருந்ததுன்னா இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் 4 பேருக்கு இருக்கணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இல்லை புட்டிங் மை லெவல்ஸ் எடுத்து மார்க்கெட்டை மூவ்ஸ் கொடுத்துட்ருக்கேன். பட் ஸ்டில் யூ ஆர் நாட் ரெடி டு லிசன். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ஒரு நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சார் ஐ எம் சாரின்ட்டு. பிகாஸ் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குறேன்னா யூ டோன்ட் ஹாவ் தட் கிராட்டிடியூட் டு கமெண்ட். எஸ் சார் ப்ராஃபிட்டாக இருந்தது, ப்ராஃபிட்டை எடுத்தேன், சம்திங். இஃப் யூ ஆர் டேக்கிங் லாஸ் ஆல்சோ நோ ப்ராப்ளம் சார். லாஸ் எடுத்தேன்னா வெல் அண்ட் குட். எவ்ரிபடி டேக்ஸ் லாஸ், நாட் அ பிக் டீல். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ரைட். ஸோ நான் 2 ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணோம். இந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே இருக்கிறதுலே நாங்கள் மார்னிங்கில் மேக்ஸிமம் 10 o'clock எல்லோரும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. உடனே கேட்பீங்க, அது எப்படி சார் 10 o'clock தான் மொமெண்டமே இல்லையே, நீங்கள் எப்படி புக் பண்ணீங்க? தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் சக்ஸஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஷோ யூ ஸ்க்ரீன்ஷாட்ஸ். நான் இப்போ ஷோ பண்ணுறேன். இட்ஸ் நாட் மை ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஓகே, ஸோ 10 மணிக்கே நம்ம ட்ரேடை முடிச்சிட்டோம். அண்ட் செகண்ட் செஷன் இந்த இதில் நிறைய பேர் ட்ரேட் எடுத்திருப்பீங்க. நீங்களாம் இதில் எடுத்திருப்பீங்க. டெஃபினட்டாக நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ட்ரேட் புக் பண்ணியிருப்பீங்க. பட் என்னோட எய்ம் மார்னிங் 9 to 9:30
10 o'clock ப்ராஃபிட்டாக புக் பண்ணிடணும். திஸ் இஸ் அவர் எய்ம். அந்த மாதிரியும் ப்ராஃபிட்டு நேற்று புக் பண்ணியாச்சு. கிளியர் கட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இங்கே பாருங்கள். ரைட், டைம் பாருங்கள். இங்கே பாருங்கள், டைம் என்ன போட்டிருக்கு பாருங்கள், மேலே பாருங்கள். 10:02 10:02க்கு 1800. ஹார்ட்லி 2 மினிட்ஸ் தான் ட்ரேடில் இருந்தாங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ். ஸ்டூடெண்ட்டோட மெசேஜ். ஓகே, இது ஒரு ட்ரேட் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் என்ன எடுத்திருந்தாங்கன்னு. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப்பில், நம்ம ஸ்டூடெண்ட் குரூப்பில் கொடுத்துருந்தோம். விம்தா லேப்ஸ் ஒரு நாள் முன்னாடியே கொடுத்துருந்தோம். பாருங்கள், 19% மூவ் ஆயிருக்கு. ஒரு நாளில் 20% ஸ்டாக் மூவ் ஆயிருக்கு. நீங்கள் ஸ்டாக் கிளாஸ் மிஸ் பண்ணீங்க, ஐ டோன்ட் ஹவ் எனி இஷ்யூஸ். 20% மூவ் ஆயிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் இதை கேப்சர் பண்ணாங்க அண்ட் தே புக் ப்ராஃபிட் ஆல்சோ. என்ன ப்ரைஸில் இருந்தது பாருங்கள். விம்தா லேப்ஸ் நம்ம ஆல்ரெடி இது கொடுத்துருந்தது. நீங்கள் வேணால் போய் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. எப்படி இதோட மொமெண்டம்ன்றதை பாருங்கள். பெரிய கேப்பப்பே அவ்வளோ பெருசாக இருந்தது. நான் நேற்று ஒரு நாள் முன்னாடி ஹோல்டிங்கில் கொடுத்தது. ஒன்லி ஃபார் அவர் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்லி ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, டன். நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க, நோ ப்ராப்ளம். உங்களை பிலீவ் பண்ண வைக்கிறது என்னோட வேலை இல்லை. பட் இட் இஸ் ஜஸ்ட் டு லெட் யூ நோ தட் வி ஆர் ஆன் த ரைட் ட்ராக். ஓகே, அடுத்த பாருங்கள். சேம், ஐ வில் ஷோ யூ. இங்கே பாருங்கள், டைம் பாருங்கள். யூ see the time 9:57. 9:57க்கு முடிஞ்சிருச்சு. 2600 ப்ராஃபிட். அவ்வளோதான். 10 o'clock ட்ரேடை முடிக்கணும். ஒரு ½ hour ட்ரேடை முடிச்சுட்டு கிளம்பணும். என்னோடய எய்ம் அதுதான். பிகாஸ் ட்ரேடர் காலையில் உட்காந்தோன்னா 3:30 மணி வரைக்கும் உட்காந்து அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுலாம் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு அழகு இல்லை. ஓகே, ஸோ வி கம்ப்ளீட்டட். இன்றைக்கி இல்லை, எவ்ரிடே வி யூஸ் டு டூ திஸ். ஓகே, டன். ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இங்கே பாருங்கள். 5900 ருபீஸ். எத்தனை மணியில்? இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள். வாட்ஸ்அப்பில் எனக்கு இமேஜ் வந்தது, அவங்க அனுப்பி விட்டுருந்தாங்க ஸ்டூடெண்ட். பாருங்கள் சார், ஐ ஹவ் புக்ட் அ ப்ராஃபிட். டைம் இஸ் 10:01. 10 o'clock முடிஞ்சு போச்சு ட்ரேடு. செக் பண்ணிக்கோங்க. ரைட், அண்ட் யூ ஹவ் புக்ட் த ப்ராஃபிட் ஆஃப் 5,903 rupees. வாட் யூ சே ஃபார் திஸ்? பட் ஸ்டில் வி டோன்ட் பிலீவ். நோ ப்ராப்ளம், நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க. நீங்கள் யோசிப்பீங்க, எப்படி சார் காலில்? பிகாஸ் மார்னிங் இட் இஸ் இன் சி சைட். ஓகே, நீங்கள் புட் சைட் போவீங்கன்னா கால் சைட் போவேன். இஃப் யூ வாண்ட் டெய்லி ஸ்க்ரீன்ஷாட் லைக் திஸ், தென் கமெண்ட். எத்தனை ஸ்டூடெண்ட் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க நீங்கள் பாருங்கள். ஸோ கமிங் பேக் டு அவர் அனாலிசிஸ், அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் கோர்ஸ், வெல் அண்ட் ஜாயின். நான் இதுக்கு அதிகமாக நான் சொல்ல விருப்பம் இல்லை. எல்லா டீட்டெயில்ஸ், நிறைய பேர் நீங்கள் இதை பார்த்த அப்புறமா எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. கிளியர் கட்டாக இதில் இருக்குது பாருங்கள். ஸோ ஐ எம் கிவிங் எ மணி பேக் கேரண்டி. யாராவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது கேரண்டி கொடுப்பாங்களா? ஐ எம் கிவிங். எல்லோரும் மார்க்கெட்டை சொல்லுவாங்க, கேரண்டி அது எப்படி? மார்க்கெட்டில் லாஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். நோ, ஐ கிவ் யூ கேரண்டி. என்னோடய ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் பி இன் ப்ராஃபிட். இஃப் யூ ஃபாலோ, யூ வில் பி இன் ப்ராஃபிட். அதை கொஞ்சம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலை, 1% கூட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லாஸை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த ரூல்ஸ். ஓகே, அது மட்டும் இருந்தால் தான் ஐ வில் கெட் அ மணி பேக் கேரண்டி வித் 200% சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ தீஸ் ஆர் த கிளாஸஸ். பாருங்கள். ஸோ எப்போ நம்ம கண்டக்ட் பண்ணோம்னா 6 டிசம்பர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஃப்ரம் 6 டிசம்பர் டு பிளானிங் ஃபார் 15 டிசம்பர். ஓகே, ஸோ 6 டிசம்பர்லேருந்து 15 டிசம்பர் we have the class, right? So 6 December to 15 December every day night 8 o'clock and 10 o'clock. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் த டைம்,
1 வீக்கில் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் சொன்னீங்க சார் கொஞ்சம் 10 டேஸ் எனக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, ஐ கேனாட் ஏபிள் டு அட்டெண்ட், எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நிறைய விஷயம் இருக்கும். ஸோ ட்ரை டு கம்ப்ளீட் வித்தின் எ வீக். ஐ ஹோப் ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நத்திங் யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எதுவுமே கிடைக்காது, வேஸ்ட்டு, இது பழைய மாதிரி தான் எல்லாம் கேண்டில் ஸ்டிக்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். நான் டேரெக்டாக சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். நம்பிக்கை இருந்தால் வாங்க, இல்லைன்னா தேர் ஆர் ஸோ மெனி உங்களுக்கு டீச்சர்ஸ் இல்லை யார் ஆர் ஸோ மெனி பர்சன்ஸ் ஹூ கீப் ஆன் கிவிங். நான் உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறேன்னு கால்ஸை மட்டுமே எடுத்துக்கிட்டுருங்க, அவ்வளோதான். லைஃப் ஃபுல்லாக கால்ஸ் எடுங்க, லைஃப் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணிடுங்க இன்னொருத்தவங்களை. யூ டோன்ட் பிகம் எ ட்ரேடர். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் பண்ணுறதுல ஒரு யூஸ் இல்லை. பி த லீடர். ஓகே, உங்களை பார்த்து மற்றவங்க பண்ணுற மாதிரி இருக்கணும், மற்றவங்கள பார்த்து நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. ரைட்? ஓகே, ஃபைன். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டோட்டல் மேக்ஸிமம் 15 சீட்ஸ், ஆல்ரெடி 7 to 8 சீட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் கோர்ஸ் ஃபீஸ் நான் ஆல்ரெடி போட்டேன் 28,999. இஃப் யூ ஆர் சீரியஸ் தென் ஜாயின். அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். இதான் நம்பர் 9916330358. ஸோ இதில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், மிஸ் கீர்த்திஸ்ரீ அவர் ஸ்டாஃப், மேட்வன் ஸ்டாஃப்க்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இதே சேம் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட், பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சா தான் கன்ஃபார்ம் ஆகும். நிறைய பேர் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுறீங்க, பட் யூ ஆர் நாட் சென்டிங் ஸ்க்ரீன்ஷாட். ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் தான் நீங்கள் இதை புக் பண்ண முடியும். we don't know because we get many screenshots. ஆனால் யார் என்னன்னு நீங்கள் போட்டால் மட்டுமே தான் will confirm that your payment is received and seat is booked. Okay, please requested to do that. Okay, fine. வாங்க நம்ம அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ கம்மிங் டு அவர் அனாலிசிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் ஒரு கேப் டவுன் இன் பேங்க் நிஃப்டி. அதுக்கப்புறம் சான்சஸ் வாட் ஆர் தஸ்? நான் திரும்ப சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன் ஆன முக்கியமான டவுன் சைடில் ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்குது. பெரிய ரேஞ்ச், பிக் ரேஞ்ச். ஓகே, பெரிய ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை உடச்சி கீழே வந்தால் மட்டும்தான் போட்டு போகும். ஸோ வாட் இஸ் த லெவல்? ஸோ லெவல் எழுதிக்கோங்க, which is downside level is 50,724, 50,514. இது ரொம்ப பெரிய டவுன் சைட் ரேஞ்ச். அதே மாதிரி அப்சைட் ரேஞ்ச் எழுதிக்கோங்க, ஜோன் which is 51,885, 51,791. ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணால் தயவு செஞ்சு ட்ரேட் எடுக்காதீங்க, ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே வந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆயிடும். திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் இதுக்குள்ளே வந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிடும், நிறைய சான்சஸ் இருக்குது. டவுன் சைடில் சப்போர்ட் எடுத்தோன்னா மார்க்கெட் கால் சைட் போயிடும், கால் சைடு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா புட்டு வந்துடும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன் இருக்க காரணத்தினால, ஸோ மார்க்கெட் இந்த லெவலில் எங்கேயா ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் மெதுவாக உங்களுக்கு டுவர்ட்ஸ் டார்கெட் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் will be 51,000, செகண்ட் டார்கெட் 51,157 அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் 51,159. ஓகே, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு உங்கள் டார்கெட் வந்து 51,430, 51,430. கிளியர்? ஸோ 430 இங்கே நீங்கள் ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிடணும் 430க்கு அப்புறம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது மார்க்கெட் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ட்ரேட் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. கிளியர்? இங்கே தான் நம்மளுக்கு காலியாக இருக்குது. ஸோ இந்த இடம் ட்ரேட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. உடனே கேட்பீங்க, சார் மார்க்கெட் அவ்வளோ கீழே விழுந்துருச்சு, கேப் டவுன் எடுத்துப்போம். உங்களுக்கு டைம் டேக்கிங் இருக்கும், யாருக்கு தெரியும்? கேப் டவுன் எடுத்து மார்க்கெட் கீழே வந்து
கீழே நம்ம லெவலுக்கு மேலே ரொம்ப நேரமாக உங்களுக்கு ப்ரீமியம் டிகே ஆகி காமா பிளாஸ்டில் கூட இப்படி போகலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரைட்? காமா பிளாஸ்டில் கூட போகலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்படி போச்சுன்னா உங்களுக்கு நம்மளோட ரேஞ்சு அப்சைடு இது வரைக்கும் டார்கெட் வரும். 51,800 வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் டார்கெட் இருக்குது. கிளியர்? டன். சப்போஸ் கேப் டவுன் கொஞ்சம் ரொம்ப பெருசு, ரொம்ப ஹெவி கேப் டவுன் ஆயிடுச்சு, ரொம்ப ஹெவி கேப் டவுன், மார்க்கெட் இதுக்கு கீழே நம்மளோட ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது. திரும்ப சொல்கிறேன், ஜோன் கீழே சஸ்டெயின் 376லேருந்து கூட மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ரைட்? ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ இங்கே வந்துச்சுன்னா 376 வரைக்கும் பாருங்கள். இங்கேருந்து 376 ஃபஸ்ட் டார்கெட். கொஞ்சம் நீங்கள் உடனே இப்படி ரிவர்ஸ் ஆகணும்னு நீங்கள் உடனே வந்து கால் சைடு போயிடக்கூடாது. கால் சைடு என்ன நடந்தாலும் சரி, உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் சிஇ போகணும். மண்டையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா போகாதீங்க. இடியே விழுந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்துட்டு புல் பேக் எடுக்குதா, திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா, ஸோ அடுத்த டார்கெட் 50,196 வந்துடும். ஸோ இதையும் கொஞ்சம் புல் பேக் எடுத்து இதையும் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 49,693 வந்துடும். ஸோ மார்க்கெட் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகும். திரும்ப சொல்கிறேன், இந்த லெவலில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் ஆச்சு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா தான் இந்த லெவல்ஸ்லாம் வரும். ஹவெவர் இதுக்கு கீழே வரைக்கும் இவ்வளோ பெரிய கேப் டவுன் மார்க்கெட் கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது. நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. பட் கேப் டவுன் இருக்குது, இதில் டவுட்டே வேணாம், யோசிக்கவே வேணாம். எந்த மார்க்கெட் வேணாம், எந்த ஃபாரின் மார்க்கெட் வேணாம், யூஎஸ் வேணாம், யூகே வேணாம், எது வேணாம். வேறு சம் டாக்டிக்ஸ். இந்த டாக்டிக்ஸ் நான் ஆல்ரெடியே நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கற்றும் கொடுத்துருவேன். பிகாஸ் விடிஎஸ்டி டெக்னிக்கில் நீங்கள் இப்போ அந்த கோர்ஸ் பார்க்குறீங்க, அந்த கோர்ஸில் இது கவர் ஆகும். ரைட்? ஓகே, டன். ஓகே, ஸோ இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா தீஸ் ஆர் த டார்கெட்ஸ். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தீஸ் ஆர் த டார்கெட். சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப் எடுத்துருச்சு, பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப் எடுத்துருச்சு, நல்லா பாருங்கள். மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப், உடனே குடுகுடுன்னு கால் சைட் போயிடாதீங்க. இந்த லெவல் முக்கியமான லெவல். இந்த லெவல் என்ன பண்ணுது பாருங்கள். இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் திரும்பவும் இதே ஜோனில் பெருசாக ட்ரேடு கொடுத்துட்டு மார்க்கெட் 51,259 வந்துவிடும். 259, தென் 159, தென் உங்களுக்கு 51,000 வந்துடும். மார்க்கெட் இங்கே வரும்போது உங்களுக்கே தெரியுது எவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்குன்னு. கொஞ்சம் மெதுவாக தான் இதுக்குள்ளே வந்தால் வரும். ஆனால் உங்களுக்கு இந்த மூவ் கொஞ்சம் நல்லா வந்துடும். ஸோ இந்த மூவ் வரும்போது புக் பண்ணிக்கோங்க. ஒரு புல் பேக் எடுத்து திரும்ப எப்போ இந்த இது லோ உடைக்குதோ தென் அகைன் ரீஎன்டர், தப்பு இல்லை. ஓகே, கிளியர்? சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே பெரிய கேப்பை கொடுத்து, யோசிக்காத கேப்பை இதுக்கு மேலே கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே கொடுத்தனா என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுங்கள். இதில் வரைக்கும் சஸ்டெயினாக தான் பாருங்கள். இதில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குன்னா மார்க்கெட் கால் சைட். ஃபஸ்ட் டார்கெட் 52,169 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 52,379. 379, 419, 488 அப் டு பாருங்கள். அப்படியே வெரியாக உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வெரியாக ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கனால இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மூவ்ஸ் இது மேலே இருந்துச்சுன்னா இந்த மூவ் தான் கேப்சர் பண்ண முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? ஓகே, டன். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது, எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இட்ஸ் அப் டு யூ ஹவ் யூ வாண்ட் டு ட்ரேட். ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃபாக இருங்க. மார்க்கெட் எந்த பக்கம் வேணாலும் டைரெக்ஷன் கொடுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து டைரெக்ஷன் டிசைட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒரு 10, 15, 10:30க்கு மேலே ஏதாவது ஒரு டைரெக்ஷன் கொடுத்துச்சுன்னா அதை நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ வாட் அபவுட் நிஃப்டி? வாங்க, நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டியோட லெவல்ஸும் எழுதிக்கோங்க. ஸோ வாட் ஐம் சேயிங், நிஃப்டியோட லெவல்ஸ், டவுன் சைட் லெவல் இஸ் 23,739 and 23,657.
ஸோ இது டவுன் சைட் ஜோன், டவுன் சைட் சைடுன்னு போட்டுருவோம். அதே மாதிரி அப்சைட் ஜோன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்சைட் ஜோன் இஸ் which is 24,140 அண்ட் 24,100. ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே போனால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் டோன்ட் இனிஷியேட் த ட்ரேட். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன சான்சஸ் இருக்குன்னா, இதுவும் கேப் டவுன். ஸோ ரெண்டுமே கேப் டவுன் இருக்கனால சான்சஸ் ஆர் ஹை. ஸோ உடனே நீங்கள் போய்ட்டு கொடுக்குன்னு போயிட்டு சி சைட் போயிடாதீங்க, இல்லை பீட் சைட் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வரும், நம்பர் ஜோனில் வந்து சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கொஞ்சமாக மூவ் ஆகும். உங்களோட ட்ரேடிங் ரேஞ்ச் எங்கே கிடைக்குன்னா 23,883லேருந்து 24,000. அதே மாதிரி 24,000 கிராஸ் ஆச்சுன்னா 24,100 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அவசரப்பட்டு நீங்கள் ட்ரேடுக்கு போயிடாதீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் கிளியர்னு நினைக்கிறேன். டன். ஸோ இங்கே வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும். வித் திஸ் ஆர் ஸ்டாப் லாஸ், சின்ன ஸ்டாப் லாஸ். ஸோ டபுள் டார்கெட் நீங்கள் எடுக்கலாம். கிளியர்? பை சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே, அதாவது 20 நம்மளோட பாக்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு குட் ஃபால் வந்துடும். உங்களுக்கு நிற்கவே நிற்காது. ஸோ 300 பாயிண்ட் ஒரு ஃபால் இருக்குது, விச் இஸ் 23,350 வரைக்கும் வந்துடும். 23,350 வரைக்கும் வரும். இது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் வெரி லெஸ். இன்றைக்கி வருமானு கேட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் வெரி லெஸ். கிளியர்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வெரி லெஸ்னால வராது நான் சொல்லலை, கம்மியாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றே கமெண்ட் பண்ணுவீங்க, பார்த்தீங்களா வந்துருச்சு பார்த்தீங்களா? இல்லை, சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். வராது இல்லை, சான்ஸ் ரொம்ப நீங்கள் எடுக்கலாம். சான்ஸ் கம்மியாக இருக்கும்போது எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்? இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு 3 லாட்டில் வாங்குறீங்கன்னா சான்ஸ் கம்மின்னும் போது நீங்கள் 1 லாட்டில் ட்ரேட் பண்ணணும். திஸ் இஸ் த வே. 3 லாட்டில் ரிஸ்க் எடுக்கிறது பதிலாக 1 லாட்டில் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் 4 லாட் பண்ணுறீங்கன்னா 2 லாட்டில் பண்ணுங்கள். 50% யூ கேன் டேக் எ சான்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் ஒர்க் இன் த மார்க்கெட். ஒரு ட்ரேட் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா ஓடி போய் இருக்கிற எல்லா லாட் எப்போவுமே வாங்குற லாட்டை போய் வாங்கக்கூடாது. டவுட்டாக இருக்குன்னா யூ ஷுட் டேக் ஒன்லி 50% ரிஸ்க். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் உங்களுக்கு தெரியாது. ஓட்டாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் இந்த சொன்ன வேர்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். கிளியர்? டன். சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் கொடுத்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஜோன். இந்த ஜோன் வந்தால் நீங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும். ஸோ வந்துச்சுன்னா மார்க்கெட் கேப் அப் கொடுத்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் will be 24,000, செகண்ட் டார்கெட் will be சேம் 23,883 அண்ட் 833. ஸோ மார்க்கெட்டில் இந்த மூவ் உங்களுக்கு கிடைச்சிரும். கொஞ்சம் புல் பேக் எடுத்துகிட்டு வரும். பட் ஒன்ஸ் 813 உடஞ்சிச்சுன்னா திருப்பி நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு வந்துடும். கிளியர்? டன். ஸோ பை சான்ஸ் இப்படி வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் எடுத்துருச்சு, யோசிக்காத ஒரு கேப் அப், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. சேம் லைக் பேங்க் நிஃப்டி ஐ மீன் சப்போர்ட் எடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,246, செகண்ட் டார்கெட் 24,338. எக்ஸாக்ட்லி சேம் சினாரியோ. 24,500 இஸ் அ சூப்பர் அண்ட் க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 3 டார்கெட் இங்கே உங்களுக்கு கொடுத்துட்டேன். எப்போ இது மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் கேப் அப் எடுத்து இதுக்கு கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோன்னா மார்க்கெட் will be on புட் சைட். அதுவும் சொல்லிட்டேன். அதே மாதிரி மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எடுத்து இந்த லெவலில் வந்து மெதுமெதுவாக போயிட்டு அதுக்கப்புறம் இட் வில் கோ கால் சைட். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ். ஓகே, ஸோ அக்கார்டிங்லி ஐ வில் ட்ரேட். அண்ட் லாஸ்ட் இஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா, மேலே போகலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கீழே சஸ்டெயின் நான் உடனே புட் சைட் போக மாட்டேன். ஐ வில் வெயிட். ஏன்னா இந்த இடம் தான் உங்களை ட்ராப் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. முதலே சொல்லிட்டேன், ட்ராப்பிங் ஜோன். என்னது? ட்ராப் ஜோன். ஏன் தெரியுமா இந்த இடம் நான் ட்ராப் ஜோன் சொல்கிறேன்? எப்பப்பெல்லாம் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பெரிய ஃபால் கேப் இருக்குது, நீங்கள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த யாரெல்லாம் ட்ரேட் பண்ண எல்லாரும் ஒரு ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? யாரெல்லாம் ட்ரேட் பண்ண எல்லாரும் இவ்வளோ பெரிய ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க.
ஸோ இவங்கள பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இது கீழ வந்து சஸ்டெயின் ஆன உடனே விட்டு போயிருவாங்க. அங்க தான் மேஜிக். உலகமே இந்த பக்கம் இருந்தா, நான் ஆப்போசிட் சைட் போவேன். நான் கால் சைட் போவேன். ஸோ மார்க்கெட் இங்க வரும், இப்படி போகும், திரும்ப இங்க வந்துட்டு இது மேல சஸ்டெயின், இதுக்கு மேல ஆயி அது பாட்டுக்கு கால் சைட் போயிரும். நீங்க இன்ன வரைக்கும் புட்டு வரும் வெயிட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் இதுக்கு மேல போனாலே ஸ்மார்ட் பீப்பிள் வில் க்ளோஸ் த ட்ரேட், என்டர் இன் கால் சைட். இவ்வளோண்டு லாஸ் தான். சின்னூண்டு லாஸ குடுத்து யூ வில் டேக் அ பிக் ப்ராஃபிட். லாஸும் கவர் ஆயிரும், ப்ராஃபிட்டும் கவர் ஆயிரும். ஆனா, நம்ம என்ன பண்றோம், கீழ வந்து இப்படி போன உடனே, இத வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாவும் நீங்க நினைச்சுக்குவீங்க. எப்படிப்பா பிரேக் அவுட் ஆஃப் ஃபேக் இருக்கும் இந்த இடம்? கிளியரா ரிவர்சல் ஏரியா வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ஹைய உடைச்சிட்டு போயிட்டு இருக்குது. இன்னமுமா நம்ம உலகம் நம்புது கைப்பிள்ள அப்படின்ற மாரி நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? உங்க ஸ்ட்ராட்டஜி தப்பாயிருச்சுன்னு தெரியுது. இருந்தும் ஒரு 1% இருக்க ஹோப்ல நீங்க என்ன பண்றீங்க, மார்க்கெட் திரும்ப கீழ வரும்ன்னு இருக்குது. அது பாட்டுக்கு மேல போய் உங்க ஸ்டாப் லாஸ் மட்டும் இல்ல, அக்கவுண்ட்டயே வாஷ் அவுட் பண்ணிரும். பிகாஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க சைக்காலஜி தான். ஸோ உங்க சைக்காலஜிய ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய 600 பாயிண்ட் உலகமே இங்க உங்களுக்கு தெரியும் இது கீழ போகுதுன்னு. ஸோ ஏன் இந்த 600 பாயிண்ட் குடுக்குற மாதிரி நான் வாப்பா நான் வரேன், நான் கீழ வரேன்னு சொல்லி புட்டு போயிட்டு உங்கள ட்ராப் பண்ணிட்டு, மார்க்கெட் உங்கள எல்லா ஸ்டாப் லாஸும் சாப்பிட்டு கால் போயிரும். சொல்லிட்டேன். ஸ்மார்ட்டா இருக்கிறது உங்க கையில இருக்கு. டன். அப்படி போச்சுன்னா, அகைன் உங்களுக்கு அதே சேம் டார்கெட்ஸ் விச் இஸ் 23,883, 24,001 அண்ட் நமக்கு நம்ம நோட் ரெட் ஜோன் வரைக்கும் போயிரும். ஐ ஹோப் உங்களுக்கு என் ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ ஃபாஸ்ட்டா ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்க சீட்ஸ புக் பண்ணுங்க. அண்ட் இட் இஸ் மை லாஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ் திரும்ப சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து கேட்காதீங்கன்னு நான் எல்லா வீடியோவும் சொன்னாலுமே கேட்டுட்டு தான் இருக்கீங்க. பட் இந்த வாட்டி ஐ அம் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். நோ ஆன்லைன் கோர்ஸ் ஃபர்தர். நோ மீன்ஸ் நோ. ஸ்ட்ரிக்ட்லி நோ. பிகாஸ் உங்களுக்கு நான் டைம் இது பண்ணி நான் இது பண்ணுறதில்ல. ஐ கேன் வெரி வெல் கோ ஃபார் அ என்ன சொல்கிறது, என்னோட பர்சனல் ரிசர்ச். ஐ எம் டேக்கிங் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கிளாஸ் எவ்ரி டே. என்னோட பர்சனல் ஷெட்யூல் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒருத்தருக்கா நீங்கள் வரீங்க. ஐ கேனாட் ஏபிள் டு டேக் த கிளாஸஸ். ஒன்ஸ் இட் இஸ் ஓப்பன், இட் இஸ் ஓப்பன் டு ஆல். அண்ட் ஒன் எவ்ரி டைம் ஐ எம் கெட்டிங் திஸ் கொஸ்டின், சார் சார் எனக்கு இந்த வாட்டி ஜாயின் பண்ண டியூ டு சம் ரீசன்ஸ் நெக்ஸ்ட் மந்த் நான் ஜாயின் பண்ணேன். நெக்ஸ்ட் மந்த் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கப்பா. என் ஷெட்யூலில் நான் இது பண்ணி ஒய் ஐ வில் டேக் கிளாஸஸ். ஸோ எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள். நான் கொடுக்குற ட்ரேட்ஸ் ஜஸ்ட் திங்க் ஆஃப், நான் கொடுக்குற ட்ரேட்ஸ் டேரெக்டாக நான் கால்ஸ் எடுத்தே கொடுக்கலாமே. ஒய் ஐ ஒன்ட்? நான் கொடுக்குற ட்ரேட்ஸ் எனக்கு வெறும் என் ஸ்டூடெண்ட் மட்டும் கொடுக்கலாமே. தே ஆர் வெரி வெல் குட். தே ஆர் ஆல்வேஸ் வித் மீ. மெனி ஹாஸ் கம்ப்ளீட்டட். என்னோட ஃபுல் ஜேர்னியில் என் கூட இருந்திருக்காங்க. I have so many students like that. I am grateful to them and thankful to them for the trust. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அவங்களுக்கு தெரியும். அண்ட் எவ்வளோ நம்ம கொடுத்தாலும் நம்மளோட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, நமக்கு எவ்வளோ தான் நம்ம ப்ரொவைட் பண்ணாலும் மனுஷனுக்கு இன்னும் வேணும். அந்த கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? என்ன கதை? ஸ்டோரி. அம்ப்ரெல்லா ஸ்டோரி. கடையில் போயிட்டு அம்ப்ரெல்லா வந்து பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ரூ. 60 அம்ப்ரெல்லா வந்து ரூ. 30 கொடை. சார் ரூ. 30 கொடுப்பியான்னா, என்ன சார் காலங்காத்தால ரூ. 30 கேட்குறீங்கன்னு. இல்லை சார் வராதுன்னு ரொம்ப பேசிட்டு ரூ. 30 உடனே அவர் யோசிப்பான். ரூ. 30? சரி ஓகே சார் பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே, என்னது ரூ. 30 வாங்கி ஓகேன்ட்டாப்புல. ஒரு வேளை இது ரேட்டு ரூ. 30 இல்லையோ, இதோட ரேட் ரூ. 20 இருக்கும்போது திரும்ப ரூ. 20 சார் ரூ. 30 இல்லை, என்கிட்ட இப்போ ரூ. 20 தான் இருக்குது, ரூ. 20 கொடுங்க அப்படின்னு. அவரும் சண்டை போட்டு சரி போனியாச்சு, சரி இருக்கிறத ரூ. 20 கொடுங்கப்பா அப்படின்னு உள்ளே போகும்போது திரும்ப அவர் மைண்டில் ஒரு ஸ்ட்ரைக்கு. ரூ. 20க்கும் ஓகே சொல்லிட்டாரு. ஒரு வேளை இதோட ரேட்டு ரூ. 10 தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சார் ரூ. 10 கொடுங்கன்னாரு. கடைக்காரர் செம கோவம். காலங்காத்தாலே வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்கில் செம கோவம். உடனே அவர் என்ன சொன்னார், ஏன் அந்த ரூ. 10 ஏன் கொடுக்குற, ஓசியில் எடுத்துன்னு போயேன் அந்த கொடையை அப்படின்னு சொல்லிட்டாப்லையா. அப்போ அவர் என்ன பண்ணார், ஆப்போசிட் பர்சன், ஓசியில் எடுத்துகிட்டு போகுமா, அப்போது ஓசின்னா இன்னும் 1 எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களா, அப்போவும் பாருங்க அவர் மைண்ட் செட்டு இப்படி தான் இருந்திருக்கு. கோவத்தில் ஒன்று எடுத்துகிட்டு போன்றாங்க, ஓசி தானே, அப்போ இன்னும் ஒன்று தருவீங்களா அப்படின்றாரு. அதாவது இது எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான் காரணம். ஒரு ட்ரேட் அவுட்டு வெளியே வராது, இதுதான் ரீசன். மேலே கீழே லாஸ் போகுதுன்னு தெரியுது, இருந்தாலும் இப்போ வந்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லா அக்கௌண்ட் இப்போ ஒரு 1000 வந்தாலும் போதுன்னு நீங்கள் நிற்பீங்க.
அந்த ரூ. 1000 வந்துச்சுன்னா உடனே என்ன தெரியுமா பண்ணுவீங்க? 1000 உடனே எக்ஸிட் பண்ண மாட்டீங்க. 1000 வந்துருச்சுல்ல, இப்ப இந்த 1000 2000 மாறிச்சுன்னா எக்ஸிட் பண்ணிருவோம். அது 2000 வரைக்கும் திரும்பி 3000 வரைக்கும் போகும். அங்கேருந்து திரும்ப ஒரு நீ இது திருந்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? திரும்ப அது ஃபால் ஆயிரும். இப்ப அந்த இருந்த 1000ம் போச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் உங்க மைண்ட் செட் தான் காரணம். ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். டியூன் யுவர் மைண்ட். ரைட்? ஸோ எல்லாருக்கும் லைஃப்ல இஷ்யூஸ் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க கமெண்ட்ஸும் போடுறதில்ல. யூ ஆர் நாட் புட்டிங் எனி ஐ மீன் கமெண்ட்ஸ் ஆர் நெய்தர் யூ ஆர் புட்டிங் நெய்தர் யூ ஆர் ஷேரிங் எனிதிங். இந்த விஷயத்தை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, யாரும் தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ப்ளீஸ் நீங்க இப்போவே எங்க சப்ஸ்கிரைபர் குரூப்ல எக்ஸிட் ஆயிரலாம். ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ். நான் சப்ஸ்கிரைப்காக பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். ஐ அம் நாட் டூயிங் எனிதிங் ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ். பிகாஸ் மை கிளாஸஸ் ஆர் தட் மச் வொர்த்தி. ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஈவன் lakh rupees கேட்டா கூட they are ready to pay because the content is like that. Our students know it. Okay. ஸோ வளவள குளக்கலாம் நம்ம பேசல ஒரு யூஸ் இல்லை. ஸோ நீங்கள் போங்க ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஹேவ் அ சேஃப் ட்ரேடிங். ஸோ இன்னும் என்னோட டேட் முடியல. இன்றைக்கும் இருக்குது. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் 12th வரைக்கும் இருக்குன்னா 12 ப்ளஸ் ஆர் மைனஸ் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்க நிறைய பாசிட்டிவில் தான் இருக்கும்னு. அண்ட் ஸ்டில் மார்க்கெட் இஸ் இன் பாசிட்டிவ் ஒன்லி. ஸோ இன்றைக்கே அந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் அந்த ப்ளஸ் ஒனில் வருது. ஸோ லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் டுடே. ஸோ எக்ஸ்பெக்டிங் எ கால் சைட் இந்த காமா பிளாஸ்ட். இஃப் மை கண்டிஷன் நான் சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குமே தவிர வேறு எதுக்குள்ளேயும் இருக்காது. நான் சொன்ன கண்டிஷன்ஸ்குள்ளே தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் இருக்கும். ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். என்ன சொன்னேன்றதை ஒரு 3-4 வாட்டி இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ. சி யூ சூன் வித் நியூ அனாலிசிஸ் டுமாரோ. டில் தென் பை ஃப்ரம் யுவர் ப்ரொஃபசர். பை.